ஏன் வந்து ஜனநாயகம் படத்துக்கு வந்து நீங்கள் வந்து சென்சாருக்குள்ள சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பாடியில் தான் அந்த சென்சார் போர்டு இருக்குது. அதுக்கும் வந்து தாவேக்காலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து திமுகவோட சதி. இது எந்த வகையில், அதாவது எல்லாத்துக்குமே காரணம் திமுகவோட சரிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு அடிபடுது. இது எல்லாமே நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேச முடியும், நான் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பேச முடியும். நீங்க வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிடையாது, இதுல சென்சார் போர்டு, நானும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிடையாது. அதனால இப்போ பொதுவாவே ஒரு காவல்துறையில ஒருத்தவங்க வந்து 2 பேர் சண்டை போட்டு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்கன்னா அப்போ உங்களுடைய எதிரி யாருன்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. அதனால எங்களுடைய நேரடியான எதிரி திமுக. நான் சொல்ல வர்றது என்னன்றது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாமே சந்தேகத்தின் அடிப்படையில அவங்கவுங்க நாலேஜ் பொறுத்து அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு. இதுக்கு ஆதாரங்கள் எங்க இருக்கு? அந்த படம் வெளிவந்தா இங்க இருக்க மக்கள் வந்து அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்துல இருக்கக்கூடிய உண்மை ஏதோ ஒண்ணு தடுக்குது இல்ல, மக்கள் மாறிடுவாங்க. அந்த படத்தை பாத்துருக்காங்க. ஆமா, அது எப்படிங்க எல்லா பக்கமும் ஐஎஸ் இருக்க மாதிரி எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஆள் இருக்கு. நீங்க ஒரு பத்திரிகையாளர் இந்த மாதிரி ஏன் வாயில வர வைக்கணும்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே அனுமானம் தாங்க. இப்போ நான் உண்மையா அனைத்தனமா இருந்தா பேப்பர் எடுத்து போட்டுருவேல, ஆமாங்க திமுக தாங்க காரணம், ஆமாங்க பிஜேபி தாங்க காரணம்னு. இவங்க 2 பேர்ல யாராவது தான் இருப்பாங்க, வேற யாரும் தடுக்க போறா? பிலிம் ஃபார்ட்டர்னிட்டி பொறுத்த அளவுல நான் நடிகர், நீங்க தயாரிப்பாளர், உங்கள்கிட்ட நான் அட்வான்ஸ் வாங்கி பணம் வாங்கி சம்பளம் வாங்கி நடிக்கிற கூடியவன். என்னோட வேலை என்ன? படத்தை நடிச்சு முடிச்சு கொடுக்கணும், விளம்பரம் பண்ணி கொடுக்கணும். படம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமே கிடையாது, அவ்வளவுதான். படம் வந்தா பிரச்சனை இருந்தா நான் இறங்கி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலாம். சோ அதை விற்பனை பண்றதும் அதை ரிலீஸ் பண்றதும் உங்க கையில இருக்கு. கண்டிப்பா. ஆனா அந்த படத்தில் நடிச்சிருக்கிறது ஒரு தலைவர். ஆமா, இவர் அரசியலுக்கு வராம இருந்தா யாரும் கேட்க போறது கிடையாது. இவர் அரசியலுக்கு வந்ததுனாலதான் இந்த பேச்சு வருது. இந்த பிரச்சனை சொல்றேன். இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு சொன்னேங்க. அன்னைக்கே வந்து கமல் சார் விஸ்வரூப பிரச்சனை யாராவது சப்போர்ட் பண்ணாங்களா? நாட்டை விட்டே போறேன்னு சொன்னாரா? இருங்க சொன்னாரு. மத்த கட்சிக்காரங்களை யாராவது அது பேசினாங்களா? அது சினிமாங்க அப்படின்ட்டு தானே நகர்ந்து போனாங்க. அதே எங்க தலைவர் தளபதி விஜய் வந்து தலைவா பிரச்சனைக்கு போய் நின்னார்ல, சிஎம் ஜெயலலிதா அம்மா கிட்ட போய் நின்னார்ல, அன்னைக்கு அவர் சினிமா நடிகர் மட்டும்தான், அரசியல்வாதி கிடையாது. அரசியல் வேறு சினிமா வேறுன்றத தெளிவா புரிஞ்சுக்கிறாரு. சினிமா என்பது வியாபாரம், அரசியல் என்பது மக்கள் பணி. தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க. அதையும் தாண்டி தயாரிப்பாளரும் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தான் தன்னுடைய இப்போ இதனால விஜயனுக்கு தான் மிகப்பெரிய ஒரு இது படம் ரிலீஸ் ஆகல வந்திருந்தா கருத்துக்கள் நிறைய மக்கள்கிட்ட போய் சேர்ந்திருக்கும். See, art is a weapon. ஆர்ட் மீடியா இஸ் a weapon, powerful weapon. அணு ஆயுதத்தை விட பவர்ஃபுல்ங்க ஆர்ட். அப்ப நாங்க இவ்வளவு நாள் இன்னைக்கு நான் 3 நாள கத்தி என் தொண்டை போச்சு பிரச்சாரம் பண்ணேன். அவர் வந்து 2 நிமிஷம் சீன் பார்த்திருந்தா தமிழ்நாடே மாறி போயிருக்கான். அப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்றதுக்காக திமுகவோ இல்ல பிஜேபியோ 2 பேர் சேர்ந்தோ பண்றாங்க.